நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய கருத்து. திருமாவளவன் கருத்துக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு பதிலளித்திருக்கும் விசிக தலைவர் திருமாவளவன், அவருடைய பரிந்துரைக்கு நன்றி. நோபல் பரிசு கிடைத்தால் அவருக்கு நன்றி சொல்லுவார். திமுக மற்றும் தவிக ஒரே அணியில் பயணிக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். திருமாவளவன் பேசியது என்ன பார்க்கலாம். தவிக அமைச்சரவையில் இடம்பெற்றதுடன் சமீபத்தில் நடைபெற்ற தவிக கூட்டணி கூட்டத்திலும் பங்கேற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்போது விரைவில் அந்த கூட்டணிக்கு பெயர் வைக்கவிருப்பதாக கூறப்பட்டது. இந்த சூழலில்தான் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், திமுக கூட்டணியில் நாங்கள் இருந்தோம், இப்போதும் திமுகவுடனான நட்பு தொடர்கிறது. விசிக தவிக கூட்டணியில் இல்லை, அது குறித்து பரிசீலிப்போம் என தெரிவித்தது. இடம்பெற்றாலும் கூட நாங்கள் தவிக கூட்டணி இணைந்து விட்டோம் என்று சொல்வதற்கு அதிகாரபூர்வமான எந்த நிகழ்வும் நடைபெறவில்லை. தவிக கூட்டணியில் இருந்து மட்டுமில்லாமல் பொதுவெளியிலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. தொடர்ந்து திருமாவளவன் மாற்றி மாற்றி பேசுவதாகவும் விமர்சனங்கள் எழுந்தன. இந்த சூழலில்தான் தவிக கூட்டணி கட்சிகளில் ஒன்றான மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் திருமாவளவன் பேசியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்து பேசிய அவர், திருமாவளவன் கருத்துக்கு நோபல் பரிசு அளிக்கலாம் என கிண்டலாக பதிலளித்திருந்தார். இந்த நிலையில்தான் நோபல் பரிசு எனக்கு கிடைத்தால் வைகோவுக்கு நன்றி சொல்வேன் என விசிக தலைவர் திருமாவளவன் வைகோவுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். அவருடைய பரிந்துரைக்கு நன்றி. நோபல் பரிசு கிடைத்தால் அவருக்கு நன்றி சொல்லுவார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் திமுக மற்றும் தவிக இடையே அரசியல் ரீதியாக பலத்த போட்டி மற்றும் எதிர்நிலைப்பாடுகள் இருந்தாலும் தேசிய அளவில் பாஜகவின் அரசியலையும் மதவாதத்தையும் வீழ்த்த கொள்கை எதிரியான தவிகவும் தொடர்ந்து பாஜகவை எதிர்த்து வரும் திமுகவும் ஒரே அணியில் பயணிக்க வேண்டும் என்பதே தனது விருப்பம் என தெரிவித்த அவர், தேசிய அளவில் பிஜேபிக்கு எதிரான ஒரு அணியை கட்டணும். அந்த அணியில திமுகவும் இருக்கணும், தவிகவும் இருக்கணும். அதுதான் என்னுடைய பார்வை. என்னுடைய இந்த தேசிய அளவிலான பார்வையை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளோ அல்லது ஊடகவியலாளர்களோ எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. திருமாவளவன் என்ன குழப்புகிறார், அவருக்கு என்ன ஆச்சு என்று கேட்பார்கள். ஆனால் அது அவர்களின் புரிதலில் உள்ள சிக்கலே தவிர என் பார்வையில் உள்ள சிக்கல் அல்ல என்றும் விமர்சனங்களுக்கும் பதிலடி கொடுத்திருக்கிறார். அது அவங்க புரிதலில் உள்ள சிக்கலே தவிர என்னுடைய பார்வையில் உள்ள சிக்கல் இல்லை.